நீர் மூழ்கியா வந்தீங்களா இருந்தா நல்லா இந்த மாதிரி இந்த வளர்த்தியெல்லாம் ஐயோ. நம்ம இப்போ குளிக்க போகிறோம். இப்போ இறங்குவோம், இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்கு. சன்செட் ஆகினா நல்லா இருக்கும். சன்செட் ஆகினா பழமையான ஒரு சிவன் கோவில் தான் இது. அப்போ இந்த பக்கத்தால் வந்தால் நிறைய இந்த மாதிரி பழமையான வீடியோ சரியாக இருக்குதா, ஃப்ரேம் சரியாக இருக்குண்ணே. நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு 100 ரூபா கொடுக்கணும். அஸ்தியெல்லாம் கரைக்கிற இடம் தான் அந்த இடம். உப்பு தண்ணி கலக்காததா கஜன்? இதில் உப்பு தண்ணி கலந்து இல்லையா? இல்லை யாரோ தலையை உடைச்சிக்கிட்டாங்கன்னா நம்ம அந்த மாதிரி நம்ம தலையை உடஞ்சிடும். ஹாய் ஹலோ வணக்கம். நான் இன்னைக்கு யாழ்ப்பாணத்தில் வடப்பகுதியில் அமைந்திருக்கிறதான அப்புறம் வரலாற்று புகழ் பெற்ற இது பழமையான ஒரு இடம் ஒன்று. அப்போ அந்த இடத்துல தான் நான் போக போகிறேன். அது என்ன இடம்னா கீரிமலை. அப்போ இந்த கீரிமலைன்னு சொல்கிறது அது ஒரு பழமையான, அதுக்கு பெரிய ஒரு வரலாற்று கதை ஒன்று இருக்குது. பழங்கதை என்னன்னா, நகுல முனிவர்னு சொல்கிற ஒரு முனிவர் ஒருத்தர். அப்போது அவர் பிறக்கிற நேரமே ஒரு விலங்குண்ட முகத்தோடு தான் பிறந்திருக்காரு. அப்போ அவர் போயிட்டு குளித்ததான ஒரு இடம். அவர் குளித்து அவருடைய இயல்பான முகத்தை திரும்ப அவர் ரிகவர் பண்ணிக்கிட்ட இடம் தான் இந்த கீரிமலைன்னு சொல்கிற இடம். அப்போது எனக்கு இது எவ்வளோ தூரத்துக்கு உண்மை அப்படின்னு தெரியல. நம்ம போயிட்டு பார்ப்போம் அந்த இடம் எப்படி இருக்குது. அப்புறம் அது அந்த இடத்துல ஏதோ கடல் பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க, கடலுக்கு பக்கத்தில். அப்போது அந்த கடலுக்கு பக்கத்தில் இருக்கிறதான அந்த நான் நினைக்கிற ஒரு மாதிரி பூல் மாதிரி, ஸ்விம்மிங் பூல் மாதிரி நான் பார்த்தது படி. அப்போ எனக்கு தெரியல, அங்கனைக்குள்ள போகிற வரைக்குமே எதுவும் தெரியாது. அப்போது அங்கே போயிட்டு பார்ப்போம். அதில் அந்த உப்பு தண்ணி கலக்கலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ நம்ம அங்கே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ அந்த கீரிமலைக்கிட்ட வந்துட்டோம். அதோ இதுதான் அந்த கீரிமலை என்ட்ரன்ஸ். பார்த்தீங்களா இருந்தால் இந்த பக்கத்தால் அப்படியே நம்ம வார இடத்துலையே கடலோட வியூ தான் இருக்குது, அந்த பீச் வியூ. உள்ளுக்கு போயிட்டு பார்ப்போம். நன்னீர் குளியலறை. கலங்கியா? இது தண்ணி ஏதோ கலங்கி இருக்குதுன்றாரு. அப்போ இதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு தெரில. நான் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம். இது இந்த ஒரு பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. இதில் என்னென்னா இது உப்பு தண்ணி கலக்காததா கஜன்? இதில் உப்பு தண்ணி கலந்து இல்லையா? ஓ யூடியூப். ஓ இதில் இதாலேண்ணா கீழே ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சிருமா? கடலில் நீராட தடை. கடலில் நீராட தடை. இதுலேருந்து தான் தண்ணி உள்ளுக்கு போகுதா? வெளியில வருதா இருந்தா இப்போ தான் ஊட்டுடா. அங்கே ஊட்டி இருக்கு சின்ன சின்ன இது மாதிரி. அங்கேருந்து தண்ணி அப்படியே வருது, ஃப்ரெஷ் வாட்டர். சரி, இப்போ இப்போ இதால தானே, இப்போ இதால அந்த பக்கம் அங்கே போகும். கடலுக்கு கலக்குது. சில வேளை கடல் தண்ணி இங்கே. அதுதான். அப்போ உப்பு தண்ணி ஆயிரும். அதான். ஆனால் உப்பு தண்ணி குறைவாக தான் இருக்கு. இது ஆழமா? இந்த இடம் ஆழமா? அழகா இருக்குது. சன்செட் ஆகிற நேரம் நல்லா இருக்குமா இருக்குண்ணா இந்த இடம்? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, இந்த ஒரு சின்ன கேப்புன்னு. தண்ணி வெளியில் போகுதுண்ணா.
இந்த பார்த்தா இலங்குதாங்க நிற்கல, தண்ணி அப்படியே வெளியில் போகுது. ஆமாம் ஆமாம், கடல் தண்ணி உள்ளே வருதுன்னா அதை பூசிடுவாங்க. ஆஹா, அது எப்படி இப்போ கண்டுபிடிப்பாங்க? இந்த டைமுக்கு தான் கடல் தண்ணி. அனுபவம் இருக்கு. நல்லா மழை பெஞ்சுதுண்டா, நல்ல ஊற்று வரும். அந்த ஊற்று வர்ற டைமில் ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கு. இந்த பால் இங்கே வந்து விழுந்துச்சு, போட்ட பால் வந்து இங்கே விழுந்துருச்சு. இப்போ தேடி வருவானுங்க அவனுங்க அங்கேருந்து. ஆமாம் போல். இப்போ வந்து விழுந்துச்சு, இப்போ பால் ஒன்று வந்து விழுந்துச்சு. எங்கேருந்து வந்து விழுந்ததுன்னு இல்லை. நம்ம இப்போ குளிக்க போகிறோம். இப்போ இறங்குவோம், இறங்கி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுலையா? இதில் தாண்டலாமா? அப்படி தாண்டு. சரி, அப்போ வச்சுட்டு இறங்குவோம்மா. இந்த பக்கத்துலேருந்து அழகாக இருக்குது. ஓகே காய்ஸ், நம்ம வந்து இப்போ குளிக்க போகிறோம். இப்போ இது வந்து டைம் லேப்ஸ் வீடியோ ஒன்று தான் போட போகிறேன், பாருங்கள். கஜா அந்த இருக்கார் அங்கே. இது சரியான வழுக்குது இந்த இடம். யாருக்கோ மண்டை உடைஞ்சிருச்சு அன்னைக்கு. அப்போ அதனால தான் இதில் உள்ள தண்ணியெல்லாம் திறந்து விட்டாங்க. இந்த இடத்தால எனக்குள்ள ஒரு சின்ன டேம் மாதிரி ஒன்று இருந்தால் அதனால தண்ணியை திறந்துடுவாங்க. அப்போது இதில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் போயிடும். அதனால தான் இல்லாட்டி இது வந்து கிளியராக இருக்குன்னு சொன்னாங்க இந்த தண்ணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே விளங்குதில்லை. இதில் சுமார் மாதிரி கலரே மாறி இருக்கு. அந்த இதால தான் தண்ணி வெளியில் போகிறது. அப்புறம் இதில் தண்ணி உள்ளுக்கெல்லாம் வந்துச்சு. அந்த இடத்துல நான் முதல்ல காட்டினேன். நினைக்கிறேன் இந்த மாதிரி யாராவது விளையாண்டு வலிக்கவே தெரியல. உள்ள போயிட்டு வலிக்குதே. அந்த இடம்லாம் சரியாம வலிக்குது. சன்செட் ஆன நல்லா இருக்கும். சன்செட் ஆன நீர் மூழ்கியா? வண்டிங்களா இருந்தா நல்லா இந்த மாதிரி இந்த வட்டியெல்லாம் ஐயோ ஐயோ நீங்களாம் இங்கேயா? இங்கேயா விலங்கல்ல அளவேட்டா? இப்போ நல்லா இருக்குது. ஆனால் உப்பு இல்லைன்னு சொன்னதுக்கு உப்பு தண்ணி இருக்குண்ணா. இது அந்த திறந்ததுனாலயா? இல்லாட்டி அது வந்து இது வந்து உப்பாக இருக்காது, க்ளீனாக இருக்குமா? இப்போனா ஒன்றும் விளங்குதில்லை, ஒன்றுமே விளங்குதில்லை. நானும் பார்த்தேன் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். வெளியிலலாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கப்புறம் அப்படியே மேலே போயிட்டு பார்ப்போம். நமக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியல. அந்த ஏதோ அந்த முனிவர் அப்படின்னு ஒரு ஸ்டோரி ஒன்று. அப்போ அந்த முனிவர்கிட்ட சிலை வந்து
அங்கே வச்சுருக்காங்க. நம்ம வார வழியில் அங்கே பார்த்தோம். அப்போது நம்ம போகிற நேரம் அதை நான் காட்டுறேன். இதில் வேறு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்படி தான் இருக்குது இந்த என்னது கீரிமலை பூல். வீடியோ சரியாக இருக்குதா? கேம் சரியாக இருக்குங்க. எடுத்துட்டாண்டா நம்ம இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து க்ளோஸ் அப்பில் தான் இருக்கும். ஓகே காய்ஸ், நாங்கள் இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. அப்போ மேலே ஏறிக்கிட்டணும். சரியான வழுக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அப்படியே முதல்ல யாரோ தலையை உடைச்சிக்கிட்டாங்களாம். நம்ம அந்த மாதிரி நம்ம தலையை உடஞ்சிடும். கொஞ்சம் கவனமாகவே தான் இருக்கும். வழுக்குது சரியான மாதிரி. நினைக்கிறேன் மேலே போயிட்டு குளிக்கிறதுக்கு அந்த இடத்தால குடி வைக்கிற ஒரு இடம் இருக்கு. சரியான பாருங்க. அந்த இடத்தால குளிச்சுட்டு அப்படியே மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நன்னீர் குளியல் அறை ஃப்ரெஷ் வாட்டர். அப்போ இந்த இடத்தால குளிக்கலாம் நமக்கு. அப்போ அப்படியே குளிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதுதான். சரி, நாங்கள் இப்போ குளிச்சு முடிச்சாச்சு. இன்னைக்குள்ள காசு கொடுக்கணும்ண்ணா. ஓ, 100 ரூபா கொடுக்கணும். இந்த பர்ஸ் இருக்கும். இன்னைக்குள்ள அந்த இதில் குளிச்சுட்டு இங்கே ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிறதுக்கு, நல்ல தண்ணியில் குளிக்கிறதுக்கு 100 ரூபா கொடுக்கணும். நல்ல தண்ணி தான்.
இப்போ நம்ம இப்படியே போயிட்டு ஒரு பிளேன் டீயை குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியது. இல்லை 2 பிளேன் குடிக்கலாம். 2 பிளேன் டீயா? அதுதானே அந்த முனிவர்னா கீரிமலை. அந்த நான் சொன்ன ஸ்டோரியில் அந்த ஸ்டாச்சு தான் அது முனிவர். அவர் அந்த குதிரை உண்ட முகத்தோடு தான் பிறந்திருக்காராம். இந்த இடத்துல வந்து குளித்ததுக்கப்புறம் தான் அவர் வந்து அவர்கிட்ட அந்த பழைய முகத்தை திரும்ப ரிகவர் பண்ண மாதிரி ஒரு கதை ஒன்று. சன்செட் ஆனதுக்கப்புறம் போவோமா? கையை நீட்டே விடாது. ஆனால் வந்து ஆக்கள்லாம் வார இடத்துல வந்து இங்கே இறந்தவங்களோட அந்த அஸ்தி அந்த எரிச்சிட்டு சாம்பல் நான் நினைக்கிறேன் அது மாதிரின்னு. அப்போ அந்த அஸ்தியெல்லாம் கரைக்கிற இடம் தான் அந்த இடம் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. சரி நாங்கள் அப்படியே இன்னும் போவோம். ஆனால் இப்போ வந்து இந்த இடம் அழகாக இருக்குது. சூரியன் மறைய போகுது. இன்னும் கொஞ்சத்தில் இது வந்து இன்னும் அழகாக இருக்கும். அவர் யாரு? ஆபத்தான பிரதேசம், ஆழமான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம். போ. சரி, அப்போது கீரிமலை பார்த்தாச்சு, குளிச்சாச்சு. அடுத்த ஜோ பிளேன் டீ வாங்கி தரப்பா. கஜன் ஏதோ சொல்கிறாரு. கஜன் பிளேன் டீ வாங்கி தராராம். அப்போ அதை குடிச்சிட்டு போங்க அப்படின்னு. பிளேன் டீ குடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்கா. ஒரு மாதிரி ஒரு நல்ல மனசு. ஆனால் பிளேன் டீ இருக்கா? பிளேன் டீ இருக்கா? நெஸ்கஃபே குடிச்சிட்டு தான் இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போக போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ ரோலும் அப்புறம் உளுந்து வடையும் எடுக்கிறோம். சரியான பசி குடிச்சதுக்கப்புறம் வார வழியில் இருக்கிறதான அந்த கீரிமலைக்கு பக்கத்தில் கீரிமலை நகுலேஸ்வரன் கோவில். அப்போது இதுவும் அந்த இருக்கிறதான சிவன் கோயில்களே பழமையான ஒரு சிவன் கோவில் தான் இது. அப்போது இந்த பக்கத்தால் வந்தால் நிறைய இந்த மாதிரி பழமையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. அப்போ பார்த்தீங்களா தான் அழகும். இது வந்து சரி, அப்போது நம்ம இப்படியே அந்த பக்கம் போயிட்டு பார்ப்போம். இது வந்து அந்த என்னது கீரிமலையிலேருந்து கொஞ்சம் கிட்ட வார நேரத்தில் இருக்க இந்த ரோட் வந்து ஹைவே மாதிரி. இந்த ஹைவேல வந்து பைக் போகலாம். ஸ்ரீலங்காவில் இந்த ஹைவேல மட்டும்தான் பைக்குக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ இது வந்து மஹிந்த ராஜபக்ச வந்து அந்த டைமில் அங்கே தூரத்தில் அங்கே விளங்குது. அது வந்து அவர் வந்து தானே ஒரு மாளிகை. ரோட்டில் எந்த ஒரு வாகனமும் இல்லை, நாங்கள் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கோம். சன்செட் ஆகுது அழகா. நான் இப்போது அந்த தூரத்தில் விளங்குறதான அந்த இடத்துக்கு போயிட்டு தான் திரும்பி வந்தேன். அப்போ அன்னைக்கு வந்து நேவி ஆஃபீஸர்ஸ் தான் இருக்காங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க அதுக்கு அங்கிட்டு போகலான்னு சொல்லி. அந்த இடத்தால் ரோடு மூடி இருக்கான். அப்போ இது வந்து இந்த கேகேஎஸ் ஆபர்லாம் இருக்குது, அந்த இடத்த வரைக்கும் தான் இந்த ரோடு வந்து அப்படியே போகிறது. பார்த்தீங்களா வந்து இது வந்து சும்மா பார்க்க விளங்குது. இது வந்து ஹைவே மாதிரி தான் இருக்குது. அப்படியே அங்கே வரைக்கும் அந்த இடத்தால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ முதல்ல போன அந்த ஹைவே, அப்போது அந்த ஹைவே மாதிரி இருந்த ரோடுக்கு வந்து அப்படின்னா மஹிந்த ராஜபக்ச அவங்க இருந்த இடத்துல அந்த இடத்துல தூரத்தில் வந்து ஒரு மாளிகை ஒன்று அது இவ்வளோ தான் ஜூம் பண்ணி காட்ட முடியும். அப்போது இங்கேருந்து பார்த்தா அதோட சைட் வியூ வழங்குது. அதோட அந்த பக்கம் வந்து அங்கே தூரத்தில் இருந்தது வந்து ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்று. அப்போ அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி வந்து இப்போ வந்து அது ஒரு ஆர்மி கேம்பாக தான் இருக்குது. அப்போ அன்றைக்கி வந்து ஆர்மியோட கண்ட்ரோலில் தான் அது இருக்குதான். அந்த இடத்துல இருந்து இப்படியே இந்த போர்டர் அப்படியே நல்ல பதில் சொன்னாங்க. நானும் அழகாக கேட்டேன். அப்போது இதுக்கு அங்கிட்டு போக இயலாது, இதோட மூடி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் அப்படியே இங்கிட்டு வந்தாச்சு. அப்போது நம்மளோட இந்த கீரிமலை vlog, கீரிமலை வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். அப்போது இன்னொரு வீடியோவோட இன்னொரு இந்த யாழ்ப்பாணத்தோட கதையோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.